ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது மதுரையிலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கீழடி மியூசியத்தை வந்திருக்கும். இந்த கீழடி மியூசியத்தோட பார்ட் 1 வீடியோ லிங்க் வந்து டிஸ்கஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் 2 வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க மீதி இருக்க இடத்த வந்து இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். அதாவது கீழடியோட அகழ்வாராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா, அதாவது 5ஆம் கட்டம் போது செங்கல் கட்டுமானம் எப்படி இருந்துச்சு, அடுத்து 2ஆம் கட்டம் வந்து செங்கல் கட்டுமானம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு 4 வகையான மாதிரி செட்டப் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போதைக்கு எப்படி ஆராய்ச்சி பண்ண போயிருந்தோ அந்த செட்டப் வந்து அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து வந்து கடல்வெளி வணிகம், அதாவது அன்றைய மக்கள் வந்து கடல் வணிகத்தில் எவ்வாறு இருந்தாங்கிற காட்டுற அந்த ரூம்குள்ளே போய் நம்ம இருக்கிற தெரிஞ்சுக்கோம். இதில் தமிழக துறைமுகங்கள், அதாவது சங்ககால துறைமுகங்கள், இடைக்கால துறைமுகங்கள், முக்கிய நகரங்கள் வந்து இந்த மேப்பில் வந்து அவங்க வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. 3ஐயும் வந்து எங்கெங்கே ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து தமிழகத்தில் ரோம நாட்டு நாணயங்கள் கிடைத்த இடங்கள். தமிழ்நாட்டில் எங்கெங்கே ரோம நாணயங்கள் கிடச்சி பார்த்திங்கன்னா, கிருஷ்ணகிரி கிடச்சிருக்கு, மாம்பழம், மாமல்லபுரம், கடத்தூர் அப்படிங்கிற காவிரி பூம்பட்டினம், அடுத்து புதுக்கோட்டை, ஒவ்வொரு ஊருமே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து அயலகத்தின் தமிழ் எழுத்து பொறிப்புகள், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டிலையும் நம்ம தமிழோட எழுத்து வந்து சிறப்பு மிகதாக பொறிக்கப்பட்டதை வந்து இந்த படத்தில் வந்து நமக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதாவது கடல் வணிகத்தில் வந்து நம்ம வந்து கடலில் வந்து அவங்க கப்பலில் எவ்வாறு வணிகம் பண்ணிக்கன்னு அந்த ஒரு மாதிரி கப்பலோட செட்டப்பை பாருங்கள். அவ்வளோ ஒரு அழகாக கப்பலில் எப்படி இருந்திருக்கு பார்த்திங்கன்னா, அதோட நம்ம தகவல் பலகையெல்லாம் நம்ம சுருட்டி வச்சுருக்க மாதிரி, ஒவ்வொரு அங்கிட்டும் இங்கிட்டும் காற்று வந்தால் இழுத்துட்டு வந்தால் திசையை வந்து ஆடாமல் இருக்க மாதிரி ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா அதோட வடிவமைப்பு. அப்புறம் மழை காலத்தில் வந்து அவங்க உள்ளே வந்து தங்கிக்கிற மாதிரி ரூம்ஸ்லாம் செட்டப் பண்ணி எப்படி வடிவமைச்சிருக்காங்க. அன்றைய காலத்துலேருந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு நேக்காக வந்து கப்பல் இன்றைய காலத்துக்கு சவால் வர அளவுக்கு அன்றைய காலத்தில் வந்து அவங்க கப்பல் வந்து நல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்க. பரவாயில்லைங்க, ரொம்பவே அழகாகவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உரைக்கல், அதாவது அந்த காலத்தில் வந்து கல் எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து ஒவ்வொரு விதம் காய்ச்சிருக்காங்க. அடுத்து ஆங்கிலேயர் நாணயங்கள், ஆங்கிலேயரை பயன்படுத்தி அந்த காலத்து நாணயங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுறப்ப அவங்களோட நாணயங்கள் எப்படி இருந்தது, அதோடும் சில நாணயங்கள் கிடச்சிருக்கு, அதையும் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்து சோழர் நாணயங்கள், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஒரே ஒரு நாணயம், இந்திய ரூபீஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அன்றைய காலத்தில் பாருங்கள், சோழர் காலத்து ஆட்சி சமயம் இந்த தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு பகுதி தான், அதையும் நாணயமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து மதுரை. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் முத்திரை நாணயங்கள் கிடைத்த இடங்கள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இடங்கள் வந்து நம்ம அந்த மேப்பில் வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. கரூர், மதுரை அப்படிங்கிற ஒரு நிறைய இடத்த வந்து அதில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வாழ்வும் வளமும், அந்த பகுதியில் நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா அவங்களோட வாழ்வும் வளமும் எப்படி வாழ்ந்திருக்காங்கிறத வந்து இந்த ரூமில் வந்து நம்ம காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதாவது கருப்பு சிவப்பு நிற பன்மானங்கள் வந்து எந்தெந்த இடத்துல வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, கிடைத்த இடங்கள் எந்த நாளும் பயன்படுத்தி அந்த மாவட்டத்தில் கிடைத்த இடங்கள் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த கலரே பாருங்கள், அவ்வளோ நம்ம இப்போவே இந்த கலரில் நம்ம செய்ய முடியுமா தெரில, அவ்வளோ ஒரு அந்த நேக்காக வந்து அந்த பாலிஷெல்லாம் பாருங்கள் பலவாள் நின்று பாருங்க. அடுத்து வந்து கத்திகள் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். அதாவது கத்திகள் வந்து என்ன சொல்கிறதே தெரில, அது ஒரு உருவமே இல்லை. ஏன் அந்த உருவம் இல்லைன்னா அன்றைய காலத்தில் அவங்க பயன்படுத்தியிருக்கவும் உருவம் இருந்திருக்குது. அது வந்து 2600 ஆண்டுகள் ஒரு மண்ணுக்குள்ளே இருந்து கிடச்சிருக்கப்ப அதோட இரும்பு பொருட்கள்லாம் பாருங்கள், அதோட வடிவம் நமக்கு தெரியுது. பட் வந்து மேலே ஏதோ ஒன்று நம்ம ஒரு பூசணம் மாதிரி வச்ச மாதிரி அதோட வடிவம் வந்து கொஞ்சம் உப்பி போன மாதிரி இருக்குது, அவ்வளோதான். சரி, அதாவது கரண்டி பாருங்கள் எப்படி, நான் அதே சேஃப் தான் நம்ம என்ன பயன்படுமோ அதே மாதிரி இந்த வடிவம் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அது கொஞ்சம் மண்ணுக்குள்ளே இவ்வளோ நாள் இருந்தனால இருக்குது. அடுத்து வளையல்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஒரு அழகாக தான் இருக்குது. அதாவது ஒரு ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் இப்போ இருக்க ஒரு இரும்பு தோலை நீங்கள் மண்ணுக்குள்ளே போட்டு ஒரு 10 நாள் கழித்து பார்த்தாவே அதோட மேலே ஒரு படிஞ்சிருக்க துகள்களாக வந்து உங்களுக்கு தெரியும். 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க மண்ணுக்குள்ளே இருந்தப்போ அதோட துகள் வந்து சும்மா ஒரு அப்பி போன மாதிரி ஏதோ மேலே பூசப்பட்ட மாதிரி ஒரு வடிவம் இருக்கும். ஆனால் வடிவம் செஞ்ச மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஒவ்வொன்றுமே ஆணியாக இருக்கட்டும், எறும்பு துகள்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதாவது மேலே டிஸ்பிளேயில் வந்து அவங்க
நம்ம போனோன்னு நல்லா கவர் பண்ணுறக்கோசரம் டிஸ்பிளேயில் வந்து வச்சுருக்காங்க பெருசாக ஃபோட்டோ பண்ணி. அந்த ஒரிஜினலோட வந்து அது பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இது வந்து அந்த நம்ம ஈட்டியோட முனைகள், ஈட்டியில் இருக்க முனைகள் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து லாடங்கள் வந்து பாருங்கள், அது எவ்வளோ ஒரு சேஃபே இல்லாத மாதிரி ஆகிருக்குது மண்ணுக்குள்ளே. அதனால் இரும்பு பொருட்கள் தாங்க நிறையா இருந்திருக்குது. ஏன்னா அது வந்து இவ்வளோ ஆக வந்து இருக்காது. ஒரு அருவாவாக இருக்கட்டும் பாருங்கள், சின்ன சின்ன துகள் வந்து எவ்வளோ வடிவத்தில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு நம்ம உளியாக இருக்கட்டும், மரத்தை அவங்க உடைக்கிறதுக்கு உளியாக இருக்கட்டும், ஆப்பாக இருக்கட்டும், எல்லா பொருட்களுமே அவங்க வந்து நல்லா பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இரும்பினால் செய்த விளக்கின் எண்ணெய் கொண்ட திரியை ஏற்றுதல். அது விளக்கு பாருங்கள், அந்த காலம் பண்ண விளக்குமே வச்சுருக்காங்க. விளக்கில் நிறையா வகை கலராகவும் பண்ணியிருக்காங்க. அந்த கலருக்கு பார்த்திங்கன்னா ரெட்டு, பிளாக்கு நிறையா பண்ணியிருக்காங்க. அடுத்த நம்ம பார்த்திங்கன்னா அணிகலன்கள். அதாவது அணிகலன்கள் எல்லாத்த விட நம்ம ஒரு மனுஷனுக்கு முக்கியமான வந்து உடுத்த உடையும் இருப்பிடம் சொல்கிற மாதிரி நம்ம அணிகலன்கள் அன்றைய காலத்தில் அவ்வளோ முக்கியம் தந்திருக்காங்க. அணிகலன்களும் ஆடைகளும் அப்படி பார்க்குறப்ப நம்ம பார்த்திங்கன்னா அணிகலன்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கேன் பாருங்களே. சூது பவள மணிகள், அக்கேட் மணிகள். நம்ம பார்க்க அந்த வேடை கேள்விப்படுறப்பே நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான பேராக சொல்கிறது. ஆனால் அவங்க அந்த மணிகளை பாருங்கள், அப்படியே பல இன்றைய நம்ம தங்கத்துக்கு ஈடாக கூட திரளவு. அந்த சேஃபை நீங்கள் கண்ணால் பாருங்கள், அவ்வளோ தூரம் தாங்க அதோட வடிவமைப்பு இருக்குது. மணிகளும் பார்த்திங்கன்னா அது அவங்க அன்றைய ரூமத்தில் கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு கலரும் பார்த்தீங்க நம்ம எப்படி இந்த லெவலுக்கு வந்து, அதாவது அவன் சும்மா எதுவும் அவங்க போடலை. ஒரு மணி இருந்துச்சுன்னா எல்லாமே ஒரு கலர் கொடுத்தா நல்லா இருக்குன்னு அன்றையே யோசித்து கலராக தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு ஒரு பாதி தூரம் பச்சை கலர்னால் மேலே வந்து கருப்பு கலர், கீழேயும் அப்புறம் பச்சை கலர், அப்புறம் சுற்றி வர இப்போ மஞ்சள் கலர் எடுத்துட்டோம்னா அதில் சில கலர்லாம் கொடுத்து ரொம்பவே அழகாக தாங்க பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து வெள்ளை கலரில் இருக்குது. அடுத்து சில இந்த உருவமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்திட்டு அவங்க என்ன ஒரு உருவமாக வச்சு செஞ்சுருக்காங்களோ, யாரோ ஒரு தெய்வமோட முகமாக இருக்கட்டும், அதையும் வந்து அங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து சுடுமண் மணிகள் நீங்கள் பாருங்கள் என்ன. அதாவது நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு செயினே நம்ம போடுறோம்னா ஒரே வடிவமாக தான் போடுவோம். இந்த ஒரு ரோ எடுத்துட்டோம்னா அதே வடிவமாக போகும். இவங்க டிஃப்ரெண்ட் வடிவம் தாங்க போட்டிருக்காங்க. அடுத்து கண்ணாடி வளையல்கள். அந்த கண்ணாடி வளையல்கள் நீங்கள் அந்த உள்ளே இருக்க டிசைனை பாருங்கள், எவ்வளோ தந்திரமாக இருக்குது. அது ஒரு வளையல், அந்த வளையலுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா டிசைன் போட்டிருக்காங்க. அதாவது 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு அறிவை வந்து ரெடி பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஒரு ஆச்சரியம் தாங்க சொல்லணும். அடுத்து வந்து மதிப்புறு அணிகலன்கள். அந்த நம்ம பகுதிகளில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மணிகள் இங்கேயும் நம்ம கொட்டி கிடக்குன்னே சொல்லலாம். ஏன்னா சுடுமண் காதணிகளின் வரைபடம், அதாவது சுடுமண் காதணிகள் நம்ம காதில் போடுற, அதாவது லேடிஸ் வந்து காதில் போடுறத ஒவ்வொருவோட வரைபடம் கொடுத்துருக்காங்க. இந்தந்த டிசைனில் தான் அவங்க வந்து என்ன சொல்கிறது ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. வட்டமாக இருக்கட்டும், சதுரமாக இருக்கட்டும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பிடிச்சிடாது. சில பேர்த்துக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது பிடிக்கும், சில பேர்த்துக்கு நம்ம செங்குத்தா நீட்டமாக இருக்கிற அந்த ஷேப்பில் ஒன்று பிடிக்கும், சில பேர்த்துக்கு வளையம் சி வடிவத்தில் அதுமா இருக்க பிடிக்கும், சில பேர்த்துக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு கட்டமாக பார்க்க உருண்டையாக இருக்கும் அதுமா இருக்குன்னு நிறைய வகையானது இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்களோ அவங்க வந்து அன்றைய காலத்தில் நம்ம என்ன சொல்கிறது என்னென்ன பயன்படுத்தலாம். அதாவது இப்போ நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் வந்து இன்னும் இதுக்கு பின்னாடி வேறு 2600 ஆண்டுகள் எப்போ இருக்குமோ அது மாதிரி அவங்க வந்து 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பொழுதுபோக்கு. அதாவது நம்மளும் என்ன தான் இருந்தாலும் பொழுதுபோக்குங்கிறது வந்து என்ன தான் நம்ம ஒரு 6 நாள் வேலை செஞ்சாலும் 7ஆவது நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒரு ரெஸ்ட் எடுக்கிற நாள் நம்ம லீவு ரெஸ்ட் எடுக்கணும்ல, அப்படின்னா நம்ம ஒரு ரிலாக்ஸ் திங்கக்கிழமை வேலைக்கு போகிறப்போ ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். அதுமாதிரி அவங்களும் என்ன தான் வேலை செஞ்சாங்களும் அவங்களுக்கும் அன்றைக்கி பொழுதுபோக்குக்கு எதை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். தாயக்கட்டை மேக்ஸிமம் நல்லா பயன்படுத்தியிருக்காங்க அவங்க அந்த காட்சி முனைகள் பாருங்கள். அதாவது நம்ம வந்து இப்போ டெக்னாலஜி வளர்ந்து எக்கச்சக்கமான மாடல் ஆயிடுச்சு. அன்றைய காலத்தில் அவங்க பாருங்கள், அதாவது இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது, 5 நம்பருக்கு வந்து 5 வளையமாட்டம் போட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வளையத்துக்கு ஒரு வளையம் போட்டிருக்காங்க. அதாவது காயின் மாட்டம் ஒழிச்சுட்டு அது செவ்வக வடிவத்தில் இருக்க நம்ம 2 கட்டையை உருட்டு பாருங்கள், அதுமாயும் அப்போதைக்கு பயன்படுத்தி விளாண்டுருக்காங்க. அப்புறம் சதுர ஷேப்பில் இருக்கோம்னே அதுலேயும் பயன்படுத்தி அவங்க வந்து வழங்க. அதாவது சுடுமண் மற்றும் தந்தத்தினாலான பகடைக்காய்கள். தந்தம் அதாவது யானையோட தந்தம் இருக்கும் பாருங்கள், அதுலேயும் வந்து சில பகடைக்காலை செஞ்சுருக்காங்க. அடுத்து சுடுமண் விளையாட்டு பொருட்கள் எடுத்துட்டால் எக்கச்சக்கமான இருக்குது. அது கோலி குண்டா இருக்கட்டும், எக்கச்சக்கமான விளையாட்டு பொருட்கள் பயன்படுத்தியிருக்காங்க. சுடுமண் சக்கரம்
சுடுமண் சக்கரம் பாருங்கள் நிறையா வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ரவுண்ட் ஷேப்பில் இருந்திருக்கு, சவுண்ட் ஷேப்பில் ஆகி உள்ளே ஓட்டப்பட்டிருக்காங்க. நிறைய வந்து சேதம் அடைஞ்சனால மேலே பாருங்கள் ஆறாறையாக இருக்குது. ஒவ்வொன்று தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அதை எப்படி ஜாயின் பண்ணி, அதாவது இதை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் நுங்கு வண்டி செஞ்சு விளாண்டுட்டு போயிட்டுருப்போம். ஆனால் இப்போ நம்ம இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு விளையாட்டு பொருட்கள் வேணும்ல, அதுக்கு அவங்க என்னென்ன யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து டச் பண்ணோம்னா அதோட ஃபுல் வியூ 360 டிகிரி வியூவும் தர்ற இப்போ நம்ம பார்த்துக்கிற மாதிரி வந்து இங்கே டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இப்போ ஒரு பொருளை தொறாரு பாருங்கள், பொருளை தொட்டு சுற்றி வர பார்க்கணும்னு நினச்சோம்னா பார்க்க முடியாது. ஆனால் இதில் வந்து பார்த்தோம்னா 360 டிகிரியும் ரொட்டேட் ஆகி அதை நம்ம பொருளை பேக் சைடு எப்படி இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பொருள் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த ரொட்டேட் ஆகலை பாருங்கள். இதில் வந்து பார்க்குற மாதிரி நம்ம செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து தமிழக பாறை ஓவியங்களின் சிந்துவெளி குறியீடுகள். பாறை ஓவியங்கள் என்னென்ன அந்த குறியீடு வந்து அன்றைய காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அதை வந்து இங்கே காட்சி படுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வகையான சிந்து வெளி குறியீடுகள் வந்து மண்பானையில் குறியீடு வச்சுருக்காங்க. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரியாகவே நம்ம கணிக்க முடியலை. ஏன்னா வந்து சின்ன சின்ன சேதம் அடைஞ்சிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு இங்கேருந்து பார்க்க ஏதோ கோடு போட்டு வச்சுருக்க மாதிரி தெரியும். ஆனால் அதில் வந்து எக்கச்சக்கமான அர்த்தங்கள் வந்து அன்றைய காலத்தில் நம்ம வந்து இவ்வளோ ஒரு நாலேஜ் இருக்கனால இப்போ நம்ம நோட்ஸ் எடுத்து செல்லை நோட் பண்ணுவோம், இல்லை பேனால் நோட் பண்ணுவோம், பேப்பரில் நோட் பண்ணுவோம். ஆனால் அந்த காலத்தில் வந்து நம்ம எதுவுமே இல்லாதனால ஒரு கல்வெட்டில் ஒரு பானைகள் அது மாதிரி எழுதக்கூடிய இடத்துல தாங்க இவங்க வந்து குறித்து வச்சுருக்காங்க. என்ன பாருங்கள், கல்வெட்டுலாம் பாருங்கள், எக்கச்சக்கமான கல்வெட்டு வந்து இங்கே கண்டுபிடிச்சி காய்ச்சுவாங்க. இந்தியாவில் கிடைத்த காலத்தெல்லாம் முந்தைய நடுக்கற்கள், நடுக்கற்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நடுக்கற்கள் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம திருமலநாயக்கர் மஹாலில் இருக்குது. அது மாதிரி காந்தி மியூசியம் அங்கேயும் நிறைய நடுக்கல் வந்து நிறைய இடத்துல மடுக்கலை கல்விட்டு அங்கே வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்து நடுக்கற்கள் இருந்ததை இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து தமிழ் எழுத்தி பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், அதாவது என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த மண்பானத்தில் என்னென்ன தமிழ் எழுத்து எழுதியிருக்கிறத வந்து அது இப்போ இருக்க நம்ம தமிழ் எழுத்துக்கு என்னென்ன எழுதியிருக்கு நம்ம படிச்சுக்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஈமச்சின்னங்கள், அதாவது இந்த நம்ம ரூமில் ஈமச்சின்னங்கள் அந்த நம்ம ரூமில் போய் உள்ளே போய் பார்த்தாங்கன்னா நிறையா வகையான, அதாவது நம்ம அவங்க ஆராய்ச்சி பண்ணுறப்ப என்னென்ன இருந்திருக்கும் பாருங்கள். அதாவது இப்போ நம்ம செல்ஃப் மாதிரி வச்சு நம்ம துணியை, ட்ரெஸ்ஸு, நகைகள் எக்கச்சக்கமான பொருட்கள் வச்சுருக்கலாம். அவங்க வந்து ஒரு பானமாக ரெடி பண்ணி ஒரு செவுத்தில் பாதி ரெடி பண்ணி ஒரு அதுக்குள்ளே சில பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நிறையா பார்த்திங்கன்னா தந்தம் இருக்குங்க, யானத்தோட தந்தம், அதாவது அவங்க பயன்படுத்திய முட்டிகள், சாப்பாடு சமைக்கிறதுக்கு அந்த முட்டிகள், அப்புறம் தண்ணி குடிக்கிற வைக்கல முட்டிகள்லாம் எக்கச்சக்கமான முட்டிகள் வந்து அங்கே வந்து அவங்க கிடைச்சதை வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து இந்த முட்டியை பார்த்திங்கன்னா தனியாக கிளாஸில் மட்டும் ரொட்டேட் பண்ணவே வச்சுருக்காங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் வந்து ஷோ ஆகிட்டுருக்குங்க. அதோட அந்த எல்லா ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பொருட்கள் இருக்குதோ அதை நம்ம நேரில் பார்க்குற விட அந்த டிவி மூலிமா டிஸ்பிளேயில் பார்க்குறப்ப நமக்கு ஒரு வேறு லெவல் அனுபவம் கிடைக்கும். அதனால் எல்லாமே வச்சுருக்கேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கு அந்த அப்படி இந்த டிவி மூலிமா காட்சி பண்ணுறது. அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா அந்த வால்னால் நம்ம அதை பார்த்தா தான் நம்ம தெரியுது. ஏன்னா அதை டைரெக்டாக நம்ம இரும்பு ஆயுதங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு தெரில. இது வந்து குருவால், அது 2000 ஆண்டுகள் மண்ணுக்குள்ளே இருந்தனால நம்ம திடீர்னு அதை பார்த்தோம் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட முடியாது. அதனால் நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கற்பனை பண்ணி தான் நம்ம வந்து இவங்க வந்து பார்த்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுடுமண் சிற்பங்கள், அந்த பகுதியில் நம்ம சுடுமண் சிற்பங்கள் பகுதியில் போய் பார்த்தோம்னா அங்கே நிறைய வகையான சிற்பங்களோட தலைகள் வந்து அங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அவங்க வழிபற்ற அந்த ஒரு குலதெய்வம் சிலையாக இருக்கட்டும், எல்லா உருவங்களோட வடிவங்களும் வந்து இங்கே வந்து அவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. பெண் உடல் பாகம், பெண் உருவம், பெண் உடல் பாகம், அடுத்த ஆண் தலைகள், பெண் உருவம், பெண் தலை, பெண் உருவம், குதிரையின் தலைப்பகுதி, காளையின் தலைப்பகுதி. மேக்சிமம் வந்து அங்கே குதிரைக்கும் காளைக்கும் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அன்றைய காலத்தில் வந்து பயன்படுத்தியவங்களோட அதோட. அதனால் அது கூடவே இருந்தனால அந்த இது நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. ஓகேங்க, இந்த வீடியோ மூலம் நம்ம 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம் தமிழ் இனம் வாழ்ந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த மியூசியம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது நம் தமிழ் இனம் உலகத்திலே மிக முக்கியமானதை விட மிக பழமையானது, 2600 ஆண்டுகள் பழமையானது என்கிற ஒரு விஷயத்தை
உலகத்திற்கு தெரியப்படுத்துவது நமது தமிழராகிய ஒவ்வொருவருக்கும் கடமைங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ மூலிமா பார்த்துட்டு நேரில் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். இந்த வீடியோ மூலிமா அதாவது நம்ம தமிழர் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக பார்க்குற மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.